எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பேஸ்பால் விளையாட்டு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா என்று கேட்டார். இல்லை, ஆனால் என் மகனை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் என்று அவர் பதிலளித்தார். என்னுடைய இன்னொரு நண்பர் ஒரு கல்லூரி பேராசிரியர். அவருக்கும் அவருடைய பருவ வயது மகனுக்கும் இடையான உறவு மிக மோசமானதாக இருந்தது. இவருக்கு படிப்பு தான் வாழ்க்கையே. ஆனால் தன்னுடைய மகன் தன் மனத்தை வளர்த்தெடுக்காமல் உடல் உழைப்பில் ஈடுபட்டு தன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருந்ததாக அவர் கருதினார். எனவே அவர் எப்போதும் தன் மகனை விரட்டி கொண்டே இருந்தார். சில சமயங்களில் அவர் பின் வருத்தம் கொண்டு சில முதலீடுகளை மேற்கொள்ள முயன்றார். ஆனால் அவற்றால் எந்த பலனும் ஏற்படவில்லை. அவர் செய்த முதலீடுகளை நிராகரிப்பு, ஒப்பீடு மற்றும் எடை போடுதலின் புதிய வடிவங்களாகவே அவருடைய மகன் பார்த்தான். இவை பெரும் இழப்புகளை உருவாக்கின. அவர்களுடைய உறவு மேலும் மோசமாகியது. அது என் நண்பரின் இதயத்தை சுக்குநூறாக்கியது. அடுத்தவர் உங்களுக்கு எப்படி முக்கியமானவராக இருக்கிறாரோ அதே போல அவருக்கு எது முக்கியமோ அது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை ஒரு நாள் நான் அவரிடம் எடுத்துரைத்தேன். அவர் அதை தன் இதயத்தில் ஆழமாக பதிவு செய்து கொண்டார். சீன பெருஞ்சுவரின் மாதிரி ஒன்றை தங்கள் வீட்டை சுற்றி உருவாக்குவதில் அவர் தன் மகனை ஈடுபடுத்தினார். இருவருக்குமே அது ஒரு பெரிய பணித்திட்டமாக இருந்தது. 1.5 வருடங்களாக அவர்கள் இருவருமாக சேர்ந்து அதை கட்டி முடித்தனர். அவர்களுக்கு இடையே ஒரு பிணைப்பு உருவாக வழிவகுத்த அந்த அனுபவத்தின் மூலமாக அவருடைய மகன் தன் வாழ்வின் அந்த கட்டத்தை சுமூகமாக கடந்து வந்து தன் மனத்தை உருவாக்குவதில் அதிக ஆர்வம் காட்டத் தொடங்கினான். ஆனால் அவர்களுடைய உறவில் ஏற்பட்ட மாற்றம்தான் அவர்களுக்கு கிடைத்த உண்மையான நன்மையாகும். அவர்களுடைய உறவு கசப்பானதாக இருப்பதற்கு பதிலாக தந்தைக்கும் மகனுக்கும் அது மகிழ்ச்சிக்கும் வலிமைக்குமான மூலாதாரமாக மாறியது. அடுத்தவர்களுக்கு என்ன வேண்டும் அல்லது அவர்களுக்கு எது தேவை என்று நாம் நினைக்கிறோமோ அதை அவர்கள் மீது திணிப்பது நம்முடைய போக்காக உள்ளது. நம்முடைய உள்நோக்கங்களை நம் அடுத்தவர்களின் நடத்தையின் மீது திணிக்கிறோம். எது முதலீடு என்பதை நம்முடைய சொந்த தேவைகள் மற்றும் விருப்பங்களின் அடிப்படையில் நாம் அர்த்தப்படுத்துகிறோம். நம்முடைய முயற்சியை அவர்கள் ஒரு முதலீடாக கருதவில்லை என்றால் அதை நாம் ஒரு நிராகரிப்பாக பார்க்கிறோம். அதன் காரணமாக நம்முடைய முயற்சியை கைவிடுகிறோம். மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று பைபிளின் பொன் விதி கூறுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று அப்பொன் விதி கூறுவது போல உங்களுக்கு தோன்றினாலும் நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வாறு நீங்கள் அவர்களை ஒரு தனிநபர் என்ற முறையில் ஆழமாக புரிந்து கொண்டு அந்த புரிதலின் அடிப்படையில் அவர்களை நடத்த வேண்டும் என்பதுதான் இதிலுள்ள அதிக ஆழமான அர்த்தம் என்று நான் நினைக்கிறேன். குழந்தைகளை வளர்ப்பதை பற்றி ஒரு வெற்றிகரமான தந்தை இப்படி கூறினார். அவர்கள் அனைவரையும் வித்தியாசமாக நடத்துவதன் மூலம் அவர்களை ஒரே மாதிரியாக நடத்துங்கள். சிறு விஷயங்களை நிறைவேற்றுதல். அன்பு மற்றும் பரிவின் சில சிறு வெளிப்பாடுகள் மிக முக்கியமானவை. சிறு பரிவின்மைகளும் சிறு அன்பின்மைகளும் சிறிய வடிவிலான அவமதிப்புகளும் முதலீட்டிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற பெரும் எடுப்புகளாகும். அதாவது நீங்கள் உங்கள் முதலீட்டில் கைவத்தி விடுகிறீர்கள். உறவுகளில் சில விஷயங்கள் பெரிய விஷயங்களாக உள்ளன. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் மாலையில் நானும் என்னுடைய 6 வயது மகன் ஸ்டீஃபனையும் 4 வயது மகன் ஷானையும் அழைத்து கொண்டு வெளியே சென்றேன். நாங்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று குதூகலமாக பொழுதை கழித்துவிட்டு கடைசியில் ஒரு திரைப்படத்திற்கு சென்றோம். திரைப்படத்தின் நடுவில் ஷான் தன் இருக்கையில் அப்படியே தூங்கிவிட்டான். எனவே நானும் ஸ்டீஃபனும் மட்டும் மொத்த படத்தையும் பார்த்தோம். திரைப்படம் முடிந்தவுடன் நான் ஷானை என் கைகளில் அள்ளிக்கொண்டு வெளியே வந்து எங்கள் காரின் பின்னிருக்கையில் படுக்க வைத்தேன். அன்றிரவு மிகவும் குளிராக இருந்ததால் என்னுடைய கோட்டை கழற்றி நான் அவனுக்கு போர்த்தினேன். நாங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் அவனை விரைவாக வீட்டினுள் கொண்டு சென்று படுக்கையில் படுக்க வைத்து நன்றாக போர்த்து விட்டேன். ஸ்டீஃபன் தன் ஆடையை மாற்றிக்கொண்டு பல் துலக்கிவிட்டு வந்த பிறகு நான் அவனுக்கு பக்கத்தில் படுத்துக்கொண்டு அன்றிரவு நாங்கள் வெளியே சென்றதை பற்றி பேச்சு கொடுத்தேன். இன்றைய மாலை பொழுதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று நான் அவனிடம் கேட்டேன். நன்றாக இருந்தது என்று அவன் பதிலளித்தான். உனக்கு பிடித்திருந்ததா? ஆமாம். எது உனக்கு மிகவும் பிடித்திருந்தது? எனக்கு தெரியவில்லை. டிராம்போலின் என்று நினைக்கிறேன். அந்தரத்தில் பல்டி அடித்து சாகசங்களை செய்வது ஒரு துணிகர செயல்தான் இல்லையா? அவன் அவ்வளவு இயல்பாக பேசவில்லை. நான் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தது போல் எனக்கு தோன்றியது. அவன் ஏன் மனம் திறந்து பேசவில்லை என்று நான் வியந்தேன். உற்சாகம் தருகின்ற விஷயங்கள் நடந்தால் அவன் வழக்கமாக படப்படவென்று பேசிக்கொண்டே இருப்பான். எனக்கு சிறிது ஏமாற்றமாக இருந்தது. ஏதோ சரியில்லை என்று எனக்கு தோன்றியது. வீட்டுக்கு திரும்பி வரும் வழி நெடுகிலும் கூட
அவன் மௌனமாகவே இருந்தான். படுக்கைக்கு தயாராகி கொண்டிருந்த போதும் அவன் அப்படியே தான் இருந்தான். திடீரென்று அவன் சுவரை நோக்கி திரும்பி படுத்தான். அவனுடைய செய்கைக்கான காரணம் புரியாமல் நான் என் தலையை சற்று தூக்கி அவனுடைய முகத்தை பார்த்தேன். அவனுடைய கண்களில் கண்ணீர் நிரம்பி இருந்தது. ஸ்டீஃபன், என்ன பிரச்சனை, என்ன நடந்தது என்று நான் கேட்டேன். அவன் என்னை திரும்பி பார்த்தான். அவனுடைய கண்ணீரும் நடுக்கமும் அவனுக்கு சிறிது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தின. அப்பா, எனக்கு குளிர் எடுத்தால் எனக்கும் உங்கள் கோட்டை போத்தி விடுவீர்களா என்று அவன் கேட்டான். அன்றைய இரவு முழுவதிலும் நடந்தேறிய நிகழ்வுகளில் அவனுடைய தம்பிக்கு இயல்பாகவும் பிரங்கையின்றியும் நான் காட்டிய அந்த ஒரு சிறு பரிவுதான் அவனுக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. அந்த அனுபவம் எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த தனிப்பட்ட படிப்பினையை கொடுத்தது. இது அப்போதும் இப்போதும் உண்மைதான். மக்கள் மிகவும் மென்மையானவர்கள், உள்ளுக்குள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவார்கள். இதில் வயதோ அல்லது அனுபவமோ அதிக வித்தியாசத்தை ஏற்படுத்துவதில்லை. வெளியே முரட்டுத்தனமாக இருப்பவர்கள் கூட உள்ளுக்குள் மென்மையான உணர்வுகளையும் மென்மையான இதயத்தையும் கொண்டிருக்கின்றனர். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுதல். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது ஒரு மாபெரும் முதலீடு. ஆனால் அதை மீறுவது அந்த முதலீட்டை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுவது என்று அர்த்தமாகும். அதாவது அந்த முதலீட்டில் நீங்கள் கை வைத்து விடுவீர்கள். எந்த ஒரு வாக்குறுதியை ஒருவர் மிக முக்கியமானதாக கருதுகிறாரோ அதை அவருக்கு கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் போவது நீங்கள் உங்கள் முதலீட்டை திரும்ப பெற்றுக் கொள்ளுவதாகிவிடும். அடுத்த முறை நீங்கள் அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கும்போது அவர் அதை நம்ப மாட்டார். மக்கள் வாக்குறுதிகளை சுற்றி தங்களுடைய நம்பிக்கைகளை வளர்த்து கொள்ளுகின்றனர். குறிப்பாக அது அவர்களுடைய அடிப்படை வயிற்றுப்பிழப்பை பற்றியதாக இருக்கும்போது. என்னால் நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதியை நான் என் குழந்தைகளுக்கு கொடுக்கப் போவதில்லை என்ற தத்துவத்தை ஒரு பெற்றோர் என்ற முறையில் நான் கடைபிடிக்க முயற்சித்துள்ளேன். எனவே நான் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறேன். திடீரென்று சில காரணங்களால் என்னால் என் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக நான் பல கோணங்களில் இருந்து பார்த்து வாக்கு கொடுக்கிறேன். சில சமயங்களில் நான் எவ்வளவு முயற்சித்தும் கூட எதிர்பாராத விஷயங்கள் வந்து நான் என் வாக்கை காப்பாற்றுவதை இயலாததாக அல்லது புத்திசாலித்தனமற்றதாகவோ ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. ஆனால் நான் அந்த வாக்கை மதிக்கிறேன். ஒன்று, எப்படியும் நான் அந்த வாக்கை காப்பாற்றுவேன், அல்லது சம்பந்தப்பட்ட நபரிடம் என் சூழ்நிலையை விளக்கி கூறி அந்த வாக்குறுதியிலிருந்து என்னை விடுவிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். நீங்கள் கொடுக்கும் வாக்குகளை காப்பாற்றுவதை நீங்கள் ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ளும்போது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இடையேயான புரிதலில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்காக நீங்கள் நம்பிக்கை பாலங்களை உருவாக்குகிறீர்கள். பிறகு உங்கள் குழந்தை எதை செய்யக்கூடாது என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை அவன் செய்ய விரும்பும்போது உங்கள் குழந்தையால் பார்க்க முடியாத விளைவுகளை உங்களுடைய பக்குவத்தின் ஊடாக உங்களால் பார்க்க முடியும் போது, நீ இதை செய்தால் இதுதான் விளையும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன் என்று நீங்கள் கூறலாம். உங்கள் வார்த்தையிலும் உங்கள் வாக்குறுதிகளிலும் உங்கள் குழந்தைக்கு நம்பிக்கை உருவாக்கியிருந்தால் அவன் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வான். எதிர்பார்ப்புகளை தெளிவுபடுத்துதல். உங்களுடைய பணி விபரத்தை உருவாக்குவது யாருடைய பொறுப்பு என்பதை குறித்து நீங்களும் உங்களுடைய மேலதிகாரியும் வித்தியாசமான அனுமானங்களை கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிரமத்தை கற்பனை செய்து பாருங்கள். என்னுடைய பணி விபரம் எப்போது எனக்கு கிடைக்கும் என்று நீங்கள் கேட்கக்கூடும். நீங்கள் அதை என்னிடம் கொண்டு வருவீர்கள். பிறகு நாம் இருவருமாக அதை விவாதிக்கலாம் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று உங்கள் மேலதிகாரி கூறக்கூடும். என் பணி விபரத்தை வரையறுப்பது உங்கள் வேலை என்று நான் நினைத்தேன். அது என்னுடைய பொறுப்பே அல்ல. உங்கள் வேலையை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் என்பது உங்களை சார்ந்தது என்று ஆரம்பத்திலேயே நான் கூறியது உங்களுக்கு நினைவில்லையா? என் வேலையின் தரம் என்னை சார்ந்தது என்ற அர்த்தத்தில் நீங்கள் கூறியதாக நான் நினைத்தேன். ஆனால் உண்மையிலேயே என் வேலை என்ன என்பது கூட எனக்கு தெரியவில்லை. இலக்குகள் விஷயத்தில் தெளிவற்ற எதிர்பார்ப்புகள் இருந்தால் அங்கு கருத்து பரிமாற்றமும் நம்பிக்கையும் குறைத்துவிடும். நீங்கள் என்னிடம் கூறியபடியே செய்து நான் இந்த அறிக்கையை தயாரித்திருக்கிறேன். எனக்கு அறிக்கை எதுவும் வேண்டாம். பிரச்சனையை தீர்ப்பது தான் இங்கு இலக்கை அன்றி அதை ஆய்வு செய்து என்னிடம் ஒரு அறிக்கையாக சமர்ப்பிப்பது அல்ல. அடுத்தவர்களிடம் ஒப்படைப்பதற்கு ஏதுவாக உண்மையிலேயே என்ன பிரச்சனை என்பது தெரிந்து கொள்வதுதான் இலக்கு என்று நான் நினைத்தேன். இத்தகைய உரையாடல்களை நாம் எத்தனை முறை எதிர்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் வேறு விதமாக கூறியதாக நான் நினைத்தேன். இல்லை, நீங்கள் அப்படி கூறவில்லை. நான் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் என்னிடம் கூறவில்லை. நான் நிச்சயமாக கூறினேன். நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் அதை ஒருபோதும் குறிப்பிடவில்லை. ஆனால் அதுதான் நம்முடைய ஒப்பந்தம். கிட்டத்தட்ட அனைத்து உறவு பிரச்சனைகளுக்குமான காரணம்.
பாத்திரங்கள் மற்றும் இலக்குகளை சுற்றி இருக்கின்ற முரண்பட்ட அல்லது தெளிவற்ற எதிர்பார்ப்புகளில் தான் வேரூன்றியுள்ளது. யார் எந்த வேலையை செய்கிறார்கள் என்ற கேள்வியை கையாளுவதாக இருந்தாலும் சரி, உங்கள் மகள் தன்னுடைய அறையை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அவளிடம் எப்படி தெரிவிக்கிறீர்கள் என்ற கேள்வியை கையாளுவதாக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள மீன் தொட்டியில் உள்ள மீன்களுக்கு யார் உணவு கொடுப்பார்கள் அல்லது குப்பையை யார் வெளியே எடுத்து செல்லுவார்கள் போன்ற கேள்விகளை கையாளுவதாக இருந்தாலும் சரி, தெளிவற்ற எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக தவறான புரிதலையும் ஏமாற்றத்தையும் நம்பிக்கை இழப்பையும் தான் ஏற்படுத்தும் என்பதை நாம் உறுதியாக நம்பலாம். பல எதிர்பார்ப்புகள் உள்ளார்ந்தவை, வெளிப்படையாக தெரியாதவை. அவை வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை அல்லது எடுத்துரைக்கப்படவில்லை, ஆனால் மக்கள் அவற்றை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விடுகின்றனர். எடுத்துக்காட்டாக, திருமண உறவில் தங்களுடைய பாத்திரங்களை பற்றி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உள்ளார்ந்த எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கின்றனர். இந்த எதிர்பார்ப்புகள் விவாதிக்கப்பட்டிருக்கவில்லை என்றாலும் கூட, அல்லது சில சமயங்களில் அந்த எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பவருக்கே அது தெரியாமல் இருக்கும்போது கூட அவற்றை நிறைவேற்றுவது அந்த உறவில் பெருமளவு முதலீடு செய்கிறது. அவற்றை மீறுவது அந்த முதலீடுகள் திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட வழிவகுக்கிறது, அதாவது பெரும் இழப்புக்கு வழிவகுக்கிறது. அதனால்தான் நீங்கள் ஒரு புதிய சூழ்நிலைக்குள் வரும்போது அனைத்து எதிர்பார்ப்புகளையும் பற்றி தெளிவாக பேசி தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். எதிர்பார்ப்புகள் மூலமாக மக்கள் ஒருவரை ஒருவர் எடை போடத் தொடங்குகின்றனர். தங்களுடைய அடிப்படை எதிர்பார்ப்புகள் மீறப்பட்டுள்ளதாக அவர்கள் உணர்ந்தால் வைப்பில் உள்ள நம்பிக்கை குறைகிறது. நம்முடைய எதிர்பார்ப்புகள் வெளிப்படையானவை, மற்றவர்கள் அவற்றை தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர் என்ற அனுமானத்தின் மூலம் நாம் பல எதிர்மறையான சூழ்நிலைகளை உருவாக்குகிறோம். முதலீடு செய்வது என்பது ஆரம்பத்திலேயே எதிர்பார்ப்புகளை தெளிவாகவும் வெளிப்படையாகவும் எடுத்துரைத்து விடுவதாகும். இதற்கு ஆரம்பத்திலேயே நேரத்தையும் முயற்சியையும் முதலீடு செய்ய வேண்டியது அவசியம் என்றாலும், பின்னாளில் அதிக நேரமும் முயற்சியும் விரயமாவதை இது தடுக்கிறது. எதிர்பார்ப்புகள் தெளிவாக இல்லாமலும் பகிர்ந்து கொள்ளப்படாமலும் இருக்கும்போது மக்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுகின்றனர். இதனால் சாதாரணமான தவறான புரிதல்கள் கூட பெருமளவிலான தவறான புரிதல்களாக மாறி மக்களுக்கிடையே ஆளுமை ரீதியான மோதல்களை உருவாக்கி கருத்து பரிமாற்றத்தை தடுத்து விடுகின்றன. எதிர்பார்ப்புகளை தெளிவுபடுத்துவதற்கு ஏராளமான துணிச்சல் தேவை. கருத்து வேறுபாடுகள் இல்லை என்பது போல் நடித்து கொண்டு எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவது, அந்த வேறுபாடுகளை துணிச்சலாக எதிர்கொண்டு பரஸ்பரம் ஒத்துக்கொள்ளக்கூடிய எதிர்பார்ப்புகளை உருவாக்குவது குறித்து செயல்படுவதை விட மிகவும் சுலபம். தனி மனித நாணயத்தை வெளிப்படுத்தல். தனி மனித நாணயம் நம்பிக்கையை வளர்த்தெடுக்கிறது. பல்வேறு விதமான முதலீடுகளுக்கான அடித்தளம் இது. உயர்ந்த நம்பிக்கை வைப்பு கணக்குகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள் அனைத்தையும் நாணயமின்மை மழுங்கடித்து விடுகிறது. புரிந்து கொள்ளுவதற்கும் சிறு விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் எதிர்பார்ப்புகளை தெளிவுபடுத்துவதற்கும் அவற்றை நிறைவேற்றுவதற்கும் மக்கள் முயற்சிக்கிறார். ஆனாலும் அவர்கள் உள்ளூர நேர்மையற்றவர்களாக இருந்தால் நம்பிக்கையை உருவாக்க தவறிவிடுவார்கள். நாணயம் நேர்மையை உள்ளடக்கியுள்ளது, ஆனால் அதற்கு அப்பாற்பட்டும் நீளுகிறது. நேர்மை என்பது உண்மையை கூறுவது, அதாவது நம்முடைய வார்த்தைகள் யதார்த்தத்துடன் பொருந்தி இருப்பதை உறுதி செய்வது. அது நாணயம் என்பது யதார்த்தம் நம்முடைய வார்த்தைகளுடன் பொருந்தி இருக்கும்படி செய்வது, அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதும் ஆகும். நாணயத்தை வெளிப்படுத்துவதற்கான முக்கியமான வழிகளில் ஒன்று அக்கணத்தில் நம்முடன் இல்லாதவர்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வது. அப்படி செய்யும்போது அக்கணத்தில் நம்முடன் இருப்பவர்களுக்கு நம் மீதான நம்பிக்கை வளருகிறது. உங்களுடன் இல்லாதவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசும்போது அக்கணத்தில் உங்களுடன் இருப்பவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுகிறீர்கள். நீங்களும் நானும் தனியாக பேசிக் கொண்டிருப்பதாக வைத்துக் கொள்ளுவோம். நம்முடைய மேலதிகாரி ஒருவரை பற்றி நாம் தாறுமாறாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் அக்கணத்தில் நம்முடன் இருந்தால் அவரை பற்றி எந்த வழியில் பேச நாம் பயப்படுவோமோ அந்த வழியில் இப்போது நாம் அவரை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். சில நாட்களுக்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள நட்பு முறிந்து போவதாக வைத்துக்கொள்வோம். அப்போது என்ன நடக்கும்? உங்களுடைய பலவீனங்களை பற்றி நான் மற்றவர்களிடம் பேசுவேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதைத்தான் நாம் இருவரும் நம்முடைய மேலதிகாரியின் முதுகிற்கு பின்னால் செய்தோம். உங்களுக்கு என்னுடைய இயல்பை பற்றி தெரியும். உங்கள் முகத்திற்கு முன்னால் தேனொழுக பேசிவிட்டு உங்கள் முதுகிற்கு பின்னால் உங்களை புறம் பேசுவேன். நான் அவ்வாறு செய்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இரட்டை வேடத்தின் சாரம் அதுதான். இது உங்களுடனான என்னுடைய கணக்கில் நம்பிக்கையை உருவாக்குமா? மறுபுறமும்
நம்முடைய மேலதிகாரியை பற்றி நீங்கள் விமர்சிக்கும் போது நான் உங்களிடம் உங்களுடைய விமர்சனத்தின் சில கருத்துக்களுடன் அடிப்படையில் நான் ஒத்துப்போகிறேன். நாம் இருவரும் நேரடியாக நம்முடைய மேலதிகாரியை சந்தித்து இது பற்றி பேசி விஷயங்களை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பது குறித்து சில பரிந்துரைகளை அவருக்கு கொடுக்கலாம். இந்த யோசனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டால், உங்களை பற்றி வேறொருவர் என்னிடம் விமர்சிக்கும் போது நான் என்ன செய்வேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதற்கான இன்னொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். உங்களுடன் ஒரு உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய முயற்சியில் வேறொருவர் என்னிடம் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக கூறிய ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதாக வைத்துக்கொள்வோம். நான் இதை உங்களிடம் கூறக்கூடாது, ஆனால் நீங்கள் என்னுடைய நண்பராக இருப்பதால் என்று நான் கூறக்கூடும். அடுத்தவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது உங்களுடனான என்னுடைய நம்பிக்கை கணக்கை உருவாக்குமா, அல்லது நீங்கள் என்னிடம் ரகசியமாக பேசிய விஷயங்களை நான் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு விடுவேனோ என்று நீங்கள் யோசிப்பீர்களா? இப்படிப்பட்ட இரட்டை வேடம் உங்களுடன் இருக்கும் நபரிடம் நம்பிக்கை உருவாக்குவது போல தோன்றினாலும் அது உண்மையிலேயே நம்பிக்கை இழப்பை தான் உருவாக்கும். ஏனெனில் உங்களிடம் நாணயம் இல்லாததை நீங்களே அவருக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது அல்லது அவரை இழிவுபடுத்துவதிலிருந்து கிடைக்கும் தற்காலிக இன்பம் என்னும் பொன்மூட்டை உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆனால் வாத்தின் கழுத்தை நீங்கள் நெருக்கிறீர்கள். மகிழ்ச்சியை கொடுக்கின்ற அவருடைய உறவை நீங்கள் பலவீனப்படுத்துகிறீர்கள். சகசார்பு யதார்த்தத்தில் உள்ள நாணயம் என்பது இதுதான். நீங்கள் எல்லோரையும் ஒரே விதமான கொள்கைகளின் அடிப்படையில் நடத்துகிறீர்கள். நீங்கள் அப்படி செய்யும்போது மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்குவார்கள். இப்படிப்பட்ட நாணயம் ஏற்படுத்தக்கூடிய நேர்மையான வாக்குவாதங்களை துவக்கத்தில் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஒருவரை நேருக்கு நேர் எதிர்கொள்வதற்கு துணிச்சல் தேவை. ஆனால் எந்த பாதையில் எதிர்ப்பு மிக குறைவாக இருக்குமோ அந்த பாதையை தேர்ந்தெடுப்பதையே பலர் விரும்புவார்கள். அதாவது மற்றவர்களின் முதுகிற்கு பின்னால் அவர்களை சிறுமைப்படுத்துவது, விமர்சிப்பது, நம்பிக்கை துரோகம் இழைப்பது அல்லது புறம் பேசுவது அவர்களுக்கு சுலபமான காரியங்களாக இருக்கும். ஆனால் மக்களுடன் நீங்கள் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டால் காலப்போக்கில் அவர்கள் உங்களை நம்பவும் மதிக்கவும் தொடங்குவார்கள். நீங்கள் அவர்களுடைய முகத்திற்கு நேரே பேசுவதை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் நீங்கள் அவர்கள் மீது கொண்டுள்ள அக்கறைதான். இதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். மற்றவர்களால் நம்பப்படுவது என்பது மற்றவர்களால் நேசிக்கப்படுவதை விட அதிக உயர்வானது என்று கூறப்படுகிறது. காலப்போக்கில் அந்த நம்பிக்கை நேசமாக மாறும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய மகன் ஜோஷ்வா சிறுவனாக இருந்தபோது என்னிடம் அடிக்கடி ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பான். அது எனக்குள் ஒரு தேடலை எப்போதும் தூண்டும். வேறு யாரோ ஒருவரிடம் நான் சற்று உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது பொறுமையின்றியோ அல்லது அன்பின்றியோ நடந்து கொள்வதை அவன் பார்த்தால் என் கண்களை நேராக பார்த்து, அப்பா, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா என்று அவன் என்னிடம் கேட்பான். அவனுடைய நேர்மையும் எங்கள் உறவின் வலிமையும் அவனை இவ்வாறு கேள்வி கேட்க தூண்டின. வாழ்க்கை குறித்த ஒரு அடிப்படை கொள்கையை நான் வேறொருவரிடம் மீறும்போது அதை நான் அவனுடன் மீறிவிடுவேனோ என்று அவன் யோசிக்கிறான். ஒரு ஆசிரியர் என்ற முறையிலும் ஒரு பெற்றோர் என்ற முறையிலும் நான் கண்டுகொண்டுள்ள ஒரு விஷயம் இது. ஒரு மாணவனிடம் அல்லது ஒரு குழந்தையிடம் நீங்கள் காட்டும் அன்புதான் பிற மாணவர்களிடம் அல்லது பிற குழந்தைகளிடம் நீங்கள் செலுத்தும் அன்பை பறைசாற்றுகிறது. ஒரு குழந்தையை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பது மற்ற 99 பேரையும் நீங்கள் எப்படி நடத்துவீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. பிறரை ஏமாற்றும் விதத்தில் சூழ்ச்சியாக பேசுவதை தவிர்ப்பதும் அவர்களை மரியாதை குறைவாக பேசுவதை தவிர்ப்பதும் கூட நாணயம்தான். ஒரு பொய் என்பது ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசப்படும் ஒன்றாகும் என்று ஒரு அகராதியில் பொருள் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் வார்த்தைகள் மூலம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டாலும் சரி அல்லது நம்முடைய நடத்தையின் மூலம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டாலும் சரி, நம்மிடம் நாணயம் இருந்தால் ஏமாற்றுவது நம்முடைய நோக்கமாக இருக்க வாய்ப்பில்லை. உங்கள் கணக்கிலிருந்து நீங்கள் எடுக்கும்போது உண்மையாக மன்னிப்பு கோருதல். உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கிலிருந்து நாம் எடுக்கும்போது நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை உண்மையிலேயே உளமாற நாம் கேட்க வேண்டும். மாபெரும் முதலீடுகள் இந்த உண்மையான வார்த்தைகளில் இருந்துதான் வருகின்றன. நான் செய்தது தவறு. நான் அன்பின்றி நடந்து கொண்டேன். நான் உன்னை மரியாதை குறைவாக பேசிவிட்டேன். நான் உனக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. என்னை மன்னித்துவிடு. உன்னுடைய நண்பர்களின் முன்னிலையில் நான் உனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டேன். நான் அப்படி செய்திருக்கக்கூடாது. நான் ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்த விரும்பினேன். ஆனாலும் நான் ஒருபோதும் அவ்வாறு செய்திருக்கக்கூடாது. நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். பச்சாதாபத்தின் காரணமாக அல்லாமல் இதயபூர்வமாக ஒருவரிடம் உடனடியாக மன்னிப்பு கேட்பதற்கு வலிமையான குணநலன்கள் தேவை. ஒருவர் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்பதற்கு சுய கட்டுப்பாடும்
அடிப்படை கொள்கைகள் மற்றும் விழுமியங்களில் ஓர் ஆழமான பாதுகாப்புணர்வும் அவருக்கு இருக்க வேண்டும். உள்ளார்ந்த பாதுகாப்பு மிக குறைவாக உள்ள மக்களால் அதை செய்ய முடியாது. அது அவர்களை எளிதில் தூண்டப்படக்கூடியவர்களாக ஆக்கிவிடுகிறது. தங்களுடைய பலவீனத்தை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுவார்களோ என்று அவர்கள் அஞ்சுகின்றனர். அவர்களுடைய பாதுகாப்பு மற்றவர்களுடைய அபிப்பிராயங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று அவர்கள் கவலைப்படுகின்றனர். அதோடு அவர்கள் வழக்கமாக தங்களுடைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்தவும் செய்கின்றனர். அடுத்தவருடைய தவறின் பெயரில் அவர்கள் தங்களுடைய சொந்த தவறுக்கு காரணம் கற்பிக்கின்றனர். அப்படியே தப்பித்தவறி அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் அது வெறும் மேலோட்டமான மன்னிப்பாகத்தான் இருக்கிறது. நீங்கள் கேட்கும் மன்னிப்பு உங்கள் கணக்கில் ஒரு முதலீடாக பார்க்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்று மற்றவர்கள் கருதும் வண்ணம் அது அமைந்திருக்க வேண்டும். பலவீனமான மக்கள் தான் கொடூரமானவர்கள். வலிமையானவர்களிடம் இருந்து மட்டுமே மென்மையை எதிர்பார்க்க முடியும் என்று லியோ ராஸ்கின் கூறியுள்ளார். ஒரு நாள் மதியம் நான் என் வீட்டு அலுவலகத்தில் அமர்ந்து பொறுமையை பற்றி எழுதி கொண்டிருந்தேன். என்னுடைய மகன்கள் எங்கள் வீட்டு ஹாலில் மேலும் கீழுமாக ஓடிக்கொண்டும் அளவுக்கு அதிகமான இரைச்சலை ஏற்படுத்தி கொண்டும் இருந்தது என் காதுகளில் விழுந்தது. என்னுடைய பொறுமை கரைந்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிந்தது. திடீரென்று என் மகன் டேவிட் குளியலறை கதவை ஓங்கி தட்டியவாறே என்னை உள்ளே விடு என்று தொண்டைக்கிளியே கத்தத் தொடங்கினான். நான் என் அறையில் இருந்து விரைந்து சென்று கடும் கோபத்துடன் அவனிடம், டேவிட், நீ கத்துவது எனக்கு எவ்வளவு தொந்தரவாக இருக்கிறது என்பது பற்றி உனக்கு சிறிதளவு யோசனையாவது இருக்கிறதா? இந்த இரைச்சலில் முழுமையான கவனத்துடன் எழுதுவது எவ்வளவு கடினமாக இருக்கிறது தெரியுமா? உன்னால் ஒழுங்காக நடந்து கொள்ள முடியும் வரை நீ உடனடியாக உன் அறைக்கு சென்று அங்கே இரு என்று கூறினேன். அவன் ஏமாற்றத்துடன் தன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டான். நான் என் அறைக்கு செல்வதற்காக திரும்பிய போது இன்னொரு பிரச்சனை எனக்கு தெரிய வந்தது. 4 அடி அகலம் கொண்ட எங்கள் வீட்டு ஹாலில் என் மகன்கள் இருவரும் கால்பந்து விளையாடி கொண்டு இருந்திருக்கின்றனர். அவர்களில் ஒருவனுக்கு வாயில் அடிபட்டு ரத்தம் வழிய அவன் அங்கு தரையில் கிடந்தான். இதோட இன்னைக்கான பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.